ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுதர்ஷன். நம்ம இன்றைக்கி வீடியோஸில் பார்க்குறோம்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரியே கொஞ்சம் அட்வான்ஸாக ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஸ்கேனரோட இம்போர்ட் பண்ணி செய்யப்படுறோம். விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போடுற எல்லா வீடியோஸையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க விஷயத்துக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ஃபைல் ஜாவா ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஃபைலை வந்து சர்வ் பண்ணிக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபைலோட நேம் வந்து ஸ்விட்ச் அட்வான்ஸ்ட் என்று சொல்லி டாட் ஜாவா ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்கிறேன். ஃபைலோட நேம் வந்து ஸ்விட்ச் அட்வான்ஸ். அதே நேமில் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு பப்ளிக் கிளாஸ் ஸ்விட்ச் அட்வான்ஸ்ட் என்று சொல்லி ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்குள்ள வந்து மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் void main வித்தின் பிராக்கெட்டுக்குள்ள ஸ்ட்ரிங் arg பிராக்கெட் ஆரம்பிச்சு பிராக்கெட்டுக்குள்ள எழுதலாம். வந்து நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னு சொன்னால் ஜாவா ஸ்கேனரை வந்து இம்போர்ட் பண்ணித்தான் எழுத போறோம். import java.util.scanner செமிகோலன் வந்து முடிச்சு கொள்ளலாம். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ஜாவாவில் வந்து ஸ்கேனர் இம்போர்ட் பண்ணுறதுக்கு இது போட்டிருக்கோம். இப்போ வந்து ஸ்கேனரை வந்து கால் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸ்கேனர் எக்ஸ் ஈக்குவல் நியூ ஸ்கேனர் வித்தின் பிராக்கெட்டுக்குள்ள சிஸ்டம் டாட் இன்னு போடணும். போல்டா வரைக்கும் செமிகோலனை போட்டுக்கொள்ளுங்க. இப்போ என்ன செய்யப்படும்னு சொன்னால் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணாமல் லெட்டர்ஸை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஜாவாவில் வந்து இன்டிஜர் அதாவது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வந்து அந்த காமனாகவே வந்து யூஸ் பண்ணுற இன்டிஜர், ஷார்ட், லாங், ஃப்ளாட், டபுள் இதெல்லாமே வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன். ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங்கில் வந்து லேட்டஸ்ட் என்ற ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு என்ன செய்யப்படும்னு சொன்னால் இப்போ வந்து அவரை வந்து கால் பண்ணுற மாதிரி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல வந்து ப்ளீஸ் என்டர் த லெட்டர் ஒரு லெட்டரை வந்து என்டர் பண்ண சொல்லி நம்ம வந்து ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல சொல்கிறோம். இப்போ என்ன செய்யப்படும்னு சொன்னால் இங்கே வந்து அதை எப்படி கால் பண்ணுறேன்னு பாருங்கள். லெட்டர் ரெண்டு இல்லாமல் அதை வந்து ஒரு இதிலே சொல்கிறேன். ஒரு லெட்டர் தானே, ஸோ லெட்டர்ன்னு கொடுத்துட்டு ஈக்குவல் நம்மளுக்குரிய ஸ்கேனருக்குரிய வேரியபிள் என்ன இருக்காரு அவரை கூப்பிடுறோம் பாருங்க. எக்ஸ் டாட் நெக்ஸ்ட் லைன். அதாவது ஸ்ட்ரிங் வேரியபிள் வந்து கோட் பண்ணக்குள்ள எப்பயுமே லைன்ன்றதை வந்து யூஸ் பண்ணலாம் நீங்கள், அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் வேறு இன்டிஜரோ ஃப்ளோட்டோ யூஸ் பண்ணக்குள்ள வந்து அவங்கள வந்து ஃப்ளோட் இன்டென்ட் சொல்லி கேபிட்டலில் போட்டணும். பட் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணக்குள்ள வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லைன்ன்றது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அது வேலை செய்யாது, அது பிள்ளை வரும். அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னா நம்ம டிரெக்டாகவே ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கால் பண்ணலாம். ஸ்விட்ச் வித்தின் பிராக்கெட்டுக்குள்ளே வந்து நம்ம யாரை பார்க்க செக் பண்ண போகிறோம்னு சொன்னால் லெட்டர் வேறு தான் வந்து இதுக்குள்ளே தான் வந்து என்டர் பண்ணி எடுக்க போகிறோம். ப்ளீஸ் என்டர் லெட்டர்னுக்குள்ளே வந்து ஒரு லெட்டர் என்டர் பண்ணுவோம். அது வந்து லெட்டர்ன்ற வேரியபிளுக்குள்ளே இருக்கும். ஸோ ஸ்விட்சுக்குள்ளே வந்து நம்ம லெட்டரை கால் பண்ணலாம். இப்போ நம்ம பேசிக்கான கான்செப்ட் தான் அவருக்குரிய ப்ளாக் ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து கேஸை சொல்லலாம். கேஸ் வந்து ஏஆ இருந்தாருன்னு சொன்னால் இதில் வந்து சொல்லலாம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல வந்து திஸ் இஸ் ஏ லெட்டர் ஏ. அதே மாதிரி என்ன செய்யலாம்டா நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு இதுலையும் வந்து பிரேக் வந்து போட்டு தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முடிக்கணும். அப்போ கேஸ் அப்படியே காப்பி பண்ணிட்டு
என்டர் பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். ஒருவேளை இவர் வந்து பி இருந்தார் என்று சொன்னால் இதில் வந்து பி போடுறேன். இதில் வந்து அவர் சி இருந்தார் என்று சொன்னால் சி போட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இதில் வந்து டி இருந்தார் என்று சொன்னால் நீங்கள் இதில் வந்து A to Z பிரிண்ட் பண்ணுங்க. நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. டிரெக்டாக அப்படி ஒன்றுமே இல்லாட்டி நான் டிஃபால்ட்டாக போட்டுக்கொள்கிறேன். டிஃபால்ட்டாக ஃபைனலாக சொல்கிறேன் வந்து system.out.printல வந்து this is not letter. அப்போ இதோட வந்து இதை முடிச்சு விடுறேன். இதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்டர் பண்ணுறது ஸ்மால் லெட்டர்ஸில் ஏ பிரிண்ட் பண்ணுறதா இல்லை கேபிட்டல் லெட்டரில் பிரிண்ட் பண்ணுறதான்னு ஒரு டவுட் இருக்கும். நம்ம எங்கேயுமே வந்து கம்பேரிஷனல் ஆப்ரேட்டர்னு பார்க்கல. அந்த அண்ட் ஆர் நாட் அண்ட் ஆப்ரேட்டர் அதை வந்து யூஸ் பண்ணக்குள்ள எப்படி இதை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த சிச்சுவேஷனில் வந்து கேபிட்டல் யூஸ் பண்ணுங்க இல்லாட்டி ஸ்மாலை யூஸ் பண்ணுங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் என்ன சேவ் பண்ண சொன்னால் கேபிட்டல் யூஸ் பண்ண போட போகிறோம். என்னோட கேஸில் வந்து இங்கே வந்து கேபிட்டல் தான் போட்டிருக்கோம். அப்போ கேபிட்டலை வந்து யூஸ் பண்ணுங்க, அப்படின்னா தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணி கொடுறேன். சர்வ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தோம்னு சொன்னால் A to D வரைக்கும் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பிரிண்ட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி ரோல் அப்படி A to D இல்லாட்டி சிஸ்டத்தில் டிஃபால்ட்டாக வந்து திஸ் இஸ் நாட் லெட்டர் என்று சொல்லி பிரிண்ட் பண்ணணும். இப்போ முதல் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு வேரியபிளுக்கு வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருந்தோம். அப்படி இல்லாமல் இப்போ வந்து ஸ்கேனரை இம்போர்ட் பண்ணி அவருக்குரிய வேல்யூவை வந்து ஒரு இதுக்குள்ளே எடுத்து தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ இருக்க கம்பைல் பண்ணி பார்க்கலாம். டைரெக்டாக வந்து இதில் வந்து சிஎம்டி என்டர் பண்ணிவிட்டு ஜாவா சி ஸ்விட்ச் அட்வான்ஸ் டாட் ஜாவா என்டர் பண்ணுறோம் பாருங்க. இதில் வந்து நம்மளுக்கு எரர் வருது. என்ன எரர் என்று சொன்னால் இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் 2 இடத்து எரர் காட்டுறாரு. ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த எரர் பார்ப்போம். சிஸ்டம்ன்றதுக்கு பதில் நான் ஒரு எம் போட மறந்துடுறேன். அப்போ அந்த எரரை வந்து ஃபர்ஸ்ட்டு கரெக்ட் பண்ணலாம். அப்போ நான் சரி சொன்னால் இதில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சிஸ்டம் என்று சொல்லிட்டு இதை வந்து சர்வ் பண்ணிவிட்டு திரும்ப ஒருக்கா ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு எரரை வந்து ரீட் பண்ணுங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி, அப்போ தான் வந்து சரியாக இருக்கும். இப்போ அடுத்த எரர் பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு லெட்டரையும் வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுறாரு. லெட்டரில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி cannot find symbolன்னு சொல்லி. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் கேஸ் வந்து இங்கே வந்து நம்ம லெட்டர் இல்லாட்டி ஸ்ட்ரிங்கை வந்து செக் பண்ணக்குள்ளே கட்டாயம் கொட்டேஷனுக்குள்ளே போடணும். ஏன்னு சொன்னால் இன்டிஜர் டைப்போ ஃப்ளோட் டைப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பட் நம்மளுக்கு வந்து லெட்டர் வந்து செக் பண்ண கட்டாயம் வந்து இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் கொட்டேஷனை வந்து போட்டுக்கொள்ளலாம் இந்த ஒவ்வொரு லேட்டஸ்ட்டுக்கு இடையிலையும். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எல்லாத்துக்குமே கொட்டேஷன் போட்டுட்டேன். ஒன்று சிங்கிள் கொட்டேஷன் போடுங்க இல்லாட்டி டபுள் கொட்டேஷன் போடுங்க, அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் சர்வ் பண்ணிட்டு திரும்ப ஒரு கம்பைல் பண்ணுறேன். பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த எரருமே வரல. இது திரும்ப வந்து ரன் பண்ணலாம். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் லெட்டரை வந்து என்டர் பண்ண சொல்கிறாரு. அப்போ டைரெக்டாக வந்து ஸ்கேனர் வந்து வேலை செய்யுது. இப்போ ஸ்கேனரில் வந்து நான் என்ன செய்யணும்னு சொன்னால் பி என்று சொல்லி என்டர் பண்ண போகிறேன். பி இப்போ என்டர் பண்ண முடியும் சொன்னால் அவர் டைரெக்டாக சொல்கிறாரு திஸ் இஸ் லெட்டர் பி என்று சொல்லி. வந்த அடிப்படையில் நம்ம லெட்டரை வந்து இன்றைக்கி ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி ஸ்கேனரில் இம்போர்ட் பண்ணுறேன், எப்படி நெக்ஸ்ட் லைன் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி முன்னாடி பார்த்துருக்கோம். அப்போ என்ன செய்யறேன்னு சொன்னால் திரும்ப ஒரு கம்பைல் பண்ணிவிட்டு வேற ஒரு லெட்டரை பிரிண்ட் பண்ணலாம். எஸ் இப்போ என்டர் பண்ணக்குள்ள பாருங்கள் திஸ் இஸ் நாட் லெட்டர்ன்னு சொல்கிறேன். நான் இங்கே செக் பண்ணி பார்க்குற இடத்துல வந்து அந்த எஸ்ன்ற லெட்டர் வந்து செக் பண்ணப்படலை. வந்த அடிப்படையில் இப்படி தான் வந்து கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன். அப்போ கண்டிஷன் வந்து செக் பண்ணுறதுக்கு எப்படி ஸ்கேனர் யூஸ் பண்ணுறேன், எப்படி ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு நல்ல வீடியோஸில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.